எம்ஜிஆர் படம் என்றாலே நம்பியார் உண்டா இல்லையா என்று ரசிகன் தேடுவான். இருக்கையில் நெளிவான். நம்பியாரை மனதார சபித்தபடி காத்திருப்பான். அவரது அட்டகாசங்களை மிகுந்த பொறுமையோடு ரசித்திருப்பான். கிளைமேக்ஸ் காட்சியில் அவருக்கு கிடைக்க வேண்டியதை எம்ஜிஆர் வந்து வழங்கும் நேரத்தில் தன்னை மறந்தே எழுந்து நின்று விசிலடித்து கூத்தாடுவான். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் அவர் அப்பாவி எம்ஜிஆரை சவுக்கால் வெளுத்தெடுக்கும் போது துடித்துப் போகும் ரசிகர்கள் எந்த நம்பிக்கையில் சகித்துக் கொண்டு காத்திருந்தார்கள்? பிற்பகுதியில் இரட்டை பிறவியில் அடுத்த ஒருவில் வீரநாயகனாக வந்து அதே எம்ஜிஆர் அதே சவுக்கை சாதுரியமாக கைமாற்றி பற்றிக் கொண்டு நம்பியாரை பழிக்கு பழி வாங்குவார் என்ற நம்பிக்கையில்தான் நான் ஆணையிட்டால் என்ற அந்த பாடல் வரி எம்ஜிஆரின் அரசியல் பயணத்தின் முக்கிய மைல்கல். அதை வடிவமைத்த திரைக்கதையில் நம்பியார் ஏற்ற கதாபாத்திரத்தின் நயவஞ்சகமும் நரித்தனமும் தான் மிக முக்கிய இடத்தை வகித்தன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ படங்களில் எம்ஜிஆர் நம்பியாரை தனது மென் புன்னகையால் வரவேற்பார். அவரை தமது கள்ளச் சிரிப்பால் எதிர்கொள்வார் நம்பியார். 1000 படத்தில் எம்ஜிஆரை தனது கடல் கொள்ளைக்கு உதவியாக வரவழைக்கும் மேற்கொள்ளும் தந்திரம், ஜெயலலிதாவை எப்படியாவது கவர்ந்து செல்ல வகுக்கும் திட்டம், இவையெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வேறு படங்களில் அமையாத ஒரு காட்சி 1001 இடம்பெற்றிருந்தது. கதாநாயகன் தன் தோழர்களோடு உற்சாக குரல் எடுத்து பாடுகையில் அந்த காட்சியில் துள்ளிக் குதித்து ரசித்து சிரிக்கும் புதுமையான வில்லனாக நம்பியார் தோன்றியிருப்பார்.